பரோட்டா. மாமா ஒரு பாட்டு எடுத்துடு. அண்டஞ்சிதறினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தார் கலங்க மாட்டோம், எங்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் யாருக்கு மஞ்சோம், காண நல்லுலகும் கழித்துறை செய்ய கணபதி பெயரும் உடலும் அறிவும் உயிரும் உழவே சொல்லி வைத்தான் பாரதி. முண்டாசு கவிஞன்னா பாரதி. FM ரேடியோ சிட்டி 91.1 உங்க டோங்கிரி டேவிட்டோட கேட்டுட்டு இருக்கீங்க. தூள் கனாதூள் இன்றைக்கு 5 to 9 கலகட்ட போது, அதுவும் இந்த 5 to 6 ஏறக்குறைய 7 மணி வரைக்கும் இன்றைக்கு மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க நமக்காக. இந்த ஈவினிங் டைம்ல கபகபகபன் பசி எடுக்கிற டயத்துக்கு கமகமன்னு இசை விருந்து படைக்கிறதுக்காக. மாஸ்டர் நம்பர் 1 உங்க பேரு? ஷாம் கொத்து பரோட்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஷாம் மிஸ்டர் கொத்து பரோட்டா அப்படி சொல்லுங்க. ஷாம் மிஸ்டர் கொத்து பரோட்டா. And you மிஸ்டர் அருண், I am Mr. முட்டை பரோட்டா. முட்டை பரோட்டா அருண். நீங்க? I am சுஜித், I am பீச் பரோட்டா. பீச் பரோட்டா மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்திருக்காரு. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பேர்லாம் வச்சிருக்காங்க? ஏன் வச்சிருக்காங்கன்னா நாங்க பண்ணிருக்க ஆல்பமே பரோட்டா தான். பரோட்டா தான். ஏன் இது வித்தியாசமான ஒரு கிரியேஷன் இன்றைக்கு? வித்தியாசம் எதிர்பார்க்கறாங்க. வித்தியாசமா தான் எதிர்பார்க்கறாங்க. அப்ப நீங்க பழைய சாதம்ல வச்சிருக்கணும். அடுத்து வச்சிருவோம். அடுத்து வச்சிருவீங்க கண்டிப்பா. ரைட். இந்த புரோட்டான்னு வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா இந்த ஆல்பத்துக்கு? ஆல்பம் எப்படின்னா இந்த சாங்கை வந்து சும்மா தான் நாங்க பண்ணோம். என்னோட அக்கா நானும் வந்துட்டு, எங்க அக்கா பேர் வந்து ஜானகி. ஜானகி 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 ஜானகி. சோ நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சும்மா விளையாட்டா பாடிட்டு இருந்தோம். ஓகே. சோ அப்பதான் வந்துட்டு ஒரு டியூன் போட்டுட்டு அப்பதான் பரோட்டாவோட ஃபார்மே ஆச்சு. அப்புறம் அதை அப்படியே லிரிக்ஸ் எழுதி வச்சுட்டு நேரா போய் மிஸ்டர் சுர்ஜித் நம்ம வீச்சு பரோட்டாக்காரர் கிட்ட வந்து என்ன பண்ணலாம், பரோட்டா மிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு பண்ணுவோம்னு சொல்லி அவரு உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். பண்ணி முடிச்ச உடனே நம்ம கேமராமேன் பிடிச்சோம் மிஸ்டர் அருண். ஓகே. முட்டை கண்ணு வச்சிருக்கிற முட்டை பரோட்டா. ஓகே. ஏங்க அவருக்கு என்ன முட்டை கண்ணா இருக்கு? அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த மாதிரி கியூட்டான கண்ணு வச்சிருக்காரு அவரு. யாரும் பார்க்க போறது இல்ல. சோ அவர் வந்துட்டு அண்ணா நான் இந்த கேமரா இப்படி எல்லாம் பண்ணிடுறேன், இப்படி எல்லாம் ஆங்கிள் எடுத்துட்டேன்னு அவரு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. சரி ஓகே ஃபைன் கமான்னு சொல்லி நேரா நம்ம மியூசிக் டைரக்டர் ரவி மேனன் கிட்ட போனோம். அவர் நிறைய பிலிம்ஸ் பண்ணிருக்காரு, மலையாளம் பிலிம்ஸ் எல்லாம். சோ அவர் வந்து எப்படின்னா அவர் ஏஜே 40+ ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஏஜுக்கு 25 இயர்ஸ்க்கு வந்துட்டாரு. ஃபுல் மெட்டோட வந்து எல்லாம் போட்டு காமிச்சு இப்படி வேணும்னு பக்காவா பண்ணி மியூசிக் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் பாட ஆரம்பிச்சோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்படிதான் பரோட்டாவோட ஃபார்மேஷன் ஆச்சு. பரோட்டான்ற சூப்பரான ஆல்பம் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய 3 நபர்கள் இருக்கிறாங்க. அருண், ஷியாம் அண்ட் சுர்ஜித் 3 நபர்கள் இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக வாரம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டை நம்ம கௌரவித்திட்டு இருக்கோம், அவங்கள உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த பரோட்டா அப்படின்ற ஆல்பம் கிரியேட் ஆகிறதுக்கு தூண்டுகோல்னு சொல்லிட்டு ஜானகி அக்கா நீங்க 2 பேரும் பாடிட்டு இருந்ததா சொன்னீங்க. இவங்க 2 பேரும் எப்படி உங்க டீம்ல எப்படி வேலை செய்தாங்க? ஸோ ஆக்சுவலி எங்களோட மீடியா நேமே வந்து ஷீஸ் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்ல எப்படின்னா வந்து எல்லா டேலண்ட்ஸ் யார்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க பசங்க ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள வந்து நம்ம டீமில் வந்து வர சொல்லி நம்ம அதை பண்ணுறோம். அதை பெரிய லெவலில் வந்து நம்ம ரீச் பண்ண வைக்கலாம். ஃபர்ஸ்ட் பாப்புலாரிட்டி இன்னைக்கு மெயின். ஸோ தேன் மணி யார்கிட்ட எதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து டேலண்ட் மட்டும் வச்சு ரீச் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஆல்பம்ஸு ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம். இதுதான் நம்மளோட மீடியா என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அதில் அருணை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் ஆஸ் அ கேமராவா. ஸோ அவர் நல்லா அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு சுர்ஜித் வந்தார். ஓகே. ஸோ அவர் வந்து நல்லா ரோல்ஸ் எல்லாம் பண்ணி இந்த காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லவ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணது. அது நல்ல சக்ஸஸ் ஆயிருந்தது யூடியூப்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணோம்னா அதில் ஒரு சாங் ரோட்ல சாங் வந்து லான்ச் பண்ணோம். அந்த சாங் நல்ல ரீச்சாக இருந்தது. ஸோ எப்படின்னா எங்களுக்கே தெரியல, வெளியே ஸ்கூல்ஸு இப்போ நியர் சிக்னல்ஸ்ல எல்லாம் கார்ல எல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் எங்கேயோ கேட்டதுன்னு பார்த்தா எங்கள் பாட்டாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணோம்னா பரோட்டான்னு சொல்லி இதே ஒன்று விளையாட்ட ஆரம்பித்தோம். அருண், இந்த பரோட்டா ஆல்பத்துக்கு கேமராமேனா ஒர்க் பண்ணது எப்படி இருக்கு அனுபவம்? எனக்கு பேசிக்கா கேமரா பத்தி ரொம்பலாம் தெரியாது. எப்படி இந்த 5 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அதான் தெரியும், அளவுக்கு தான் தெரியும். ஓகேங்க. அதை வச்சே நான் அப்படியே மேனேஜ் பண்ணி ஏதோ ஓட்டிட்டு இருக்கேன். ரைட். கேமரால உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிச்ச கேமராமேன்? சந்தோஷ் சிவன், ஃப்ரெண்ட்ஷிப் பேட்மேன். ஓகே. என்னென்ன மாதிரி லொகேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணீங்க இந்த பரோட்டாவுக்கு? பரோட்டா மாஸ்டர்ஸ் சுத்தி வீச்சு பரோட்டா மாதிரி பயங்கரமா இருந்தீங்களா? அதெல்லாம் நிறைய பண்ணோம். ஓகே. மெயினா வந்து பார் செட்டப்ல தான் ஷூட் பண்ணோம். நாங்களாம் ஸ்டடியா இருக்கிறதுனால தான் நாடு செல்லாம. ஓகே. மெயினா நம்ம மெட்ரோ பார்க்ல தான் ஷூட் பண்ணோம் எல்லாமே. ஓகே. எல்லாமே மெட்ரோ பார்க்ல தான் பக்காவா பண்ணிருக்கு. ரைட். லொகேஷன்ஸ்லாம் அப்ப பிரம்மாண்டமா பிடிச்சிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. எப்படி பார் எப்படி தள்ளாடிச்சா நீங்க கேமரா பிடிச்ச உடனே? பாரே கதி கலங்கிருச்சு. ரைட். ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. ஆமா. நம்ம சுர்ஜித் கிட்ட கொடுங்க. பரோட்டா ஆல்பத்துல ஒரு சூப்பரான ரோல் பண்ணிருக்கக்கூடிய சுர்ஜித் அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறோம். ஸ்டே டியூன் டு FM ரேடியோ சிட்டி 91.1 இப்போது HD சவுண்டில் டோங்கிரி டேவிட்டோட கேட்டுட்டு இருக்கீங்க. தூள் கனாதூள் இன்றைக்கு ஃப்ரீடம் ஆர்டிஸ்டோட அரட்டை.
செல்வ செழிப்பாக்கும் சிறுவாணி பக்தி பழமாக்கும் மருதமலை ஊருனா நம்ம கோயம்புத்தூர் எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. உங்க டோங்கிரி டேவிட்டோட தூள் கண்ணா தூள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இந்த 1 மணி நேரம் ஃப்ரீடம் ஹவர். நீங்களும் கூட இந்த ஃப்ரீடம் ஹவர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுடைய ஆல்பத்தை கூட நாங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்றேன். இன்றைக்கு சனிக்கிழமை சூப்பர்பா பரோட்டா ஆல்பத்தினுடைய ஆர்டிஸ்ட் 3 பேர் இருக்கிறாங்க. ஷாம் அவர் வந்து பரோட்டா மாஸ்டராக இருந்து இன்றைக்கு கொத்து பரோட்டாக வந்திருக்கிறார். அண்ட் அருண் முட்டை பரோட்டா அண்ட் வீச்சு பரோட்டா வந்திருக்கிறார். உங்களுடைய வீச்சு இந்த ஆல்பத்தில் ரொம்ப பெரிய அளவில் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பிரேம்ஜி அளவுக்கு என்ன கொடுமை சார் இது அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வீச்சு இருக்கு அந்த பரோட்டா ஆல்பத்தில். என்ன பார்ட் அப்படின்னு அட்டகாசம் பண்ணிருக்கீங்க மாஸ்டர்? முக்கியமா வந்துட்டு காஸ்டியூம் தாங்க. காஸ்டியூம் எந்த பக்கத்து வீட்டு கொடியில திருடிட்டு வந்தீங்க? எங்க திருடுனாங்கன்னு தெரியல. ஆனா காஸ்டியூம்ல என்னை வந்துட்டு டோட்டலாவே மாத்திட்டாங்க. ஆமா ஆமா. அதுல பாக்குறதுக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்களே. காமெடி பீஸ் தாங்க. அப்படியா? காமெடி பீஸ் தாங்க. நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலாவே இருக்கிறதெல்லாம் காமெடியா தான் இருக்கும். இல்ல நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி முறப்பா வரப்பா இருந்ததாகவும் கல்யாணம் ஆன பிறகு இது மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தாங்க. ஆமா ஆமா. கல்யாணம் ஆனாலே வீரம்லாம் போயிடுது. இந்த ஆல்பத்துல என்ன வீரம் காட்டியிருக்கீங்க? வந்துட்டு என்னோட நிலை இல்லாம ஃபுல்லா நான் காமெடி ஆடுற மாதிரி ஒரு பண்ணிருக்கேன். காமெடி ஆடுறதுன்னா தப்பு துப்புஜும் தப்பு துப்பு தப்புஜும் இந்த மாதிரி மியூசிக் வராது. ஓகே, எப்படி மியூசிக் வரும்? யாராவது மியூசிக் பண்ணி காமிங்களா அவர் ஆடுறதுக்கு? இந்த மியூசிக் தான். இது வந்துட்டு நான் வந்து முகம் தெரியாது, ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல வர்ற மாதிரி ஷாட் பிடிச்சிருப்பாங்க. ஓகே, அதாவது ஃபேஸ் தெரியாம பேக் சைடு ஃபுல்லா தெரியுற மாதிரி. கேமராமேன் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கீங்க. தெளிவா இருந்திருக்காங்க. ஏன்னா சப்போஸ் வந்துட்டு பாத்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சிரிக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு பெரியவங்க எல்லாம் பயப்படுறாங்க. உங்களை நாங்க மனசுல வச்சுக்கிறோம். ஃபியூச்சர் உங்களுக்கு பிரைட்டா இருக்குன்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல மிஸ்டர் சுர்ஜித். ரைட், அந்த அளவுக்கு என்னைய மாத்திட்டாங்கன்னு சொல்லணும். சிங்கிளா இருந்தவங்கள மிங்கிள் ஆக்கிட்டாங்க. வெயிட், பரோட்டா இசைக்குழுவோட இன்றைக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கான ஃப்ரீடம் ஹவர் சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப பெப்பியா, ரொம்ப யூத்ஃபுல்லா இருக்கு இன்றைக்கு நேரமே. ஸ்டே டியூன் டு எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. இப்போது HD சவுண்டில் டோங்கிரி டேவிட்டோட ஃப்ரீடம் ஹவரின் தூள் கண்ணா தூள். இது வரைக்கும் என்னென்ன பரோட்டாஸ் இருக்கு? முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா, அப்புறம் கேரளா பரோட்டா, இதெல்லாம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் மெனு கார்டில் பார்த்ததா இப்ப காதார கேட்க போறோம். ஃப்ரீடம் ஹவர் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க டோங்கிரி டேவிட். அண்ட் பரோட்டா இசைக்குழுவிலிருந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக 3 பேர் வந்திருக்காங்க. ஷாம், அருண் அண்ட் சுர்ஜித். ஷாம், இப்ப பரோட்டா பாட்டை எங்களுக்காக பாடி காட்டுங்க. எந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் பரோட்டால இருக்கு? அண்ட் மெட்ரோ பார்க்கினையும் மையப்படுத்தி இந்த பாட்டை உருவாக்கி இருக்கீங்க. எங்களுக்காக பாடலாமா? நம்ம ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக. Shall we go? Yeah, sure. Ready? A 1, a 2, a 3, a 4. மாமா ஒரு பாட்டு எடுத்து விடு. 2 செட்டு தான் பரோட்டா, வறுத்தட்டு தான் கலாட்டா, பொரட்டி போட்டு பக்கட்டா, நியூயர்க்கு தான் பாடட்டா. புது வருஷம் வந்தாச்சு, பழசுக்கெல்லாம் போயாச்சு, வறுத்த கறி ஃப்ரெஷ் ஆச்சு, பொரிச்ச மீன் டிஷ் ஆச்சு, வேக வச்ச அப்பையில பெப்பர் சால்ட் மிக்ஸ் ஆச்சு, கார சரமா இருக்குது, மெட்ரோ பாக்கல கிடைக்குது, மெட்டு போட்டு தான் பாடட்டா, குத்து போட்டு தான் ஆடட்டா, கொத்து பரோட்டா இல்லாட்டா, நண்டு கறி தான் தரட்டா, பீரு சரக்கு சேர்ந்தாச்சா, கண்ணு 2 ரெடாச்சா, அடிச்ச அடி மப்பாச்சா, வடா மச்சி டைட்டாச்சா, வடா 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 கடிச்சு கொடா மாப்புல, 1 2 3 4 புடிச்சு கொடா கேப்புல, மச்சி 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 பாட்டுல தான் அடிச்சுக்கோ, கிச்சி 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 அடுத்தவன மூட்டிக்கோ. ஏய், வாட் a rocking song. சூப்பரா கொடுத்திருக்காங்க பரோட்டா இசைக்குழுவில் இருந்து. தாம்தூம் படத்துல இந்த பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, எல்லாம் சேர்ந்து ஒரு பரோட்டா சொல்லுங்க பாப்போம். FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. இப்போது HD சவுண்டில் தொடர்ந்து பரோட்டா இசைக்குழுவினரோட ஃப்ரீடம் ஹவர் தொடர்கிறது. ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாரு. நல்லா மேல இருந்து தவளை மாதிரிலாம் ஜம்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் சுர்ஜித் பத்தி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, நிறைய ஷூட் ஸ்பாட்ல கொஞ்சம் வந்து டென்ஷனாக இருக்கும், அதுன்னு இருக்கும். திடீர்னு வந்து ஏதாவது சில கேள்வியெல்லாம் கேட்பாரு. அப்புறம் இவர் பண்ணுற காமெடி வந்து அந்த டைமிங்கில் தான் நமக்கு தெரியும். அந்த டைமிங் காமெடி வந்து அந்த இடத்துல சிரிக்க வச்சிருவாரு, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்டெப்பு வந்து எப்படியாவது பண்ணுங்கன்னு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாரு. தனியாக வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். கை கால் என்ன பண்ணாலும் வளைய மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் ஸ்டெப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றது, அவர் பார்த்தாலே எல்லாருமே சிரிச்சிடுவாங்க. அக்கா குழந்தையிலேருந்து இவர் பண்ணுற சில மூமெண்ட்லாம் ஒரு பேக் சொல்லியிருப்பாரு, அது ஒரு எஃபெக்ட்ல காமிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்து செமையான சிரிப்பு தான். அடிக்கடி வேலை வேலைன்னு சொல்லி டிம்கி கொடுத்து போயிடுவாரு. ஆனால் அப்பவும் வந்து போய் பிடிச்சிட்டு வந்துடுவாரு. இப்போ அருண் மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் திங் அவர்கிட்ட ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த கலவரங்கள், ஏதாவது தவளை மாதிரி குதிக்கிறது இந்த மாதிரி? அதான் எஸ்பெஷலி அந்த பேக் சொன்னேன் இல்லையா, ஆமா,
அது அப்புறம் திடீர்னு டென்ஷனாக என்ன பண்ணாருன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பசங்களாம் வச்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுன்னு கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டப்புன்னு இருந்துட்டு அவங்களுக்கு சரியா புரியல, 2 டீம் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, களத்தில் இறங்கி வந்துட்டாரு. வாங்கடா எல்லாம் வாங்கடா இப்படி ஸ்டெப்பு போடுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு போட்டார். அப்போ தான் தெரிஞ்சது இவருக்குள்ளேயும் சிலதெல்லாம் ஒளிஞ்சிருக்குது, வெளியே தெரியுது. இவர் தான் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற ரேஞ்சுக்கு பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஓகே, நீங்க இவங்க 2 பேரை பத்தி சொல்லிட்டீங்க. அருண் அண்ட் சுர்ஜித், ஷாம் பத்தி ஏதாவது மொக்கையை போடுறதுனா கமான் ப்ளீஸ் டெல் மீ தட் ஹிப் ஹாப். ஹே ஷாம் பொறுத்த வரைக்கும் சரியா ஞாபகம் மறதிக்காரங்க. ஞாபகம் மருதி. இப்போ ஒரு நிமிஷம் இந்த விஷயம் சொல்றோம்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிஷம் அது மாதிரி. அப்ப பரோட்டான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் இடியாப்பன் வந்துருவாரு. அப்படிதான் வந்தது ஒரு ட்ரிப். சரி, பரோட்டா சாங்கே சில சமயம் மறந்துடுவாரு. ஆனா அவர் தான் எழுதுவாரு, அவர் தான் பாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. சில சமயம் மறந்துடுவாரு. என்னாச்சு? ஆமா, மிடில் அப்படி கேட்டாவான்ற மாதிரி ஆயிடும். சரியா? அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலுங்க. ஓகே, நல்லா எல்லார்ட்டையும் சஜஷன் கேட்பாரு அவர். அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியா கேட்டு அதுக்கப்புறம் அவரே முடிவு பண்ணி ரைட். இந்த பரோட்டா ஆல்பம் கிரியேட் ஆகி லான்ச் ஆகிறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க and to whom you want to thank? So I really thank Mr. Arvind, Metro Park owner. Okay. So and he's my close friend too. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா I thank Mr. மியூசிக் டைரக்டர் ரவி மேனன். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம போடுற டியூனு மெட்டு எல்லாமே நம்ம வாயில பாடி காமிப்போம். இந்த பீட் இப்படி வேணும், இந்த குத்து வேணும்னு நம்ம போடும்போது கிட்டத்தட்ட ஒரு டிஆர் மாதிரி போடணும். அப்போதான் வந்து புரியும் மியூசிக் டைரக்டருக்கு. அதேதான், அந்த மாதிரி தான். அப்போ அதை டக்குன்னு கேட்ச் பண்ணி நமக்கு ஒரு 2 daysலேயே டக்குன்னு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ இங்கேருந்து மியூசிக் ஹைதராபாத்ல அனுப்பி, ஸோ அங்கே ஒரு டீம் கூட ஒர்க்லாம் பண்ணி நமக்கு அதை பக்காவாக ரெடி பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாங்கை பாடின உடனே இமீடியட்டாக அவர் அங்கேயே கை தட்டிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு கிளாஸாக வந்திருக்குன்னு சொன்னார். பசங்க ஒரு 9 பசங்க பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த இதில் காமிச்சிருக்கோம். ரேடியோ சிட்டிக்கெலாம் தேங்க்ஸ் இல்லையா? கண்டிப்பா. என்ன சொல்றது, கடைசியில் அதுதான் மெயின். ஓகே, ஒரு தேங்க்ஸ்னு ஒன்னே நம்ம மெயின் இதை தான் நம்ம யோசிச்சோம் இல்லையா? இது வந்து ஃபினிஷிங் சொல்லுங்க, ஃபினிஷ் பக்கத்தில் இருக்கிறவங்கள விட்டுறீங்க. ரேடியோ சிட்டிக்கு தான் பெரிய தேங்க்ஸ் இல்லை, இல்லைன்னா இன்னைக்கு பரோட்டா வந்து இவ்வளோ ரீச் ஆகும்னு சொல்லவே முடியாது இல்லையா? பிக் தேங்க்ஸ் டு ரேடியோ சிட்டி. ரைட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு களம்? இது வரைக்கும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து சினிமா லெவலுக்கு ரீச் இல்லை அப்படின்றதுக்கு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? இப்போ உங்களுடைய ஆல்பத்துக்கு எந்த விதமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? ஸோ இப்போ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, பப்ளிக்கிட்டையும் சரி, பிளஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் சரி. இப்போ மலையாளம் சைட்லையும் வந்து கேரளா சைட்ல வந்து இந்த சாங் சம் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து அந்த பீட் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாலிவுட்ல, ஸோ ஹிந்திலையும் நம்ம பண்ண போறோம். ஒரு 5 songs வச்சு பண்ண போறோம். ஸோ அப்போ மும்பை, டெல்லி எல்லா சைடுமே நம்ம ரீச் பண்ணிடுவோம். தட் இஸ் ஃபார் ஷோர்.